மனதை ரொம்ப தாக்குனது, இந்த வரிகள் என் கண்ணில் தண்ணீர் வருது, இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் இல்லை. அப்படி ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்க வேண்டிய புத்தகம் அல்ல. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நமக்கெல்லாம் உண்டு. சொல்கிறதுக்கு முன்னால் கண்ணு கலங்குவோம், சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால் கண்ணீர் வற்றி போயிடும். இது ரொம்ப பெருமையான விஷயமாக வேற நம்ம பார்க்குறோம். 10 பேர் அழறதை பார்த்தா 11ஆக அழறதுக்கு நம்மளை யாருமே தூண்ட வேண்டாம். அடுத்த நிமிஷம் கண்ணில் தார தாரையாக தண்ணி வரும், வற்றாத ஜீவநதியை போல கொட்டும். அது அடுத்த நிமிஷம் அந்த எவ்வளோ சுலபமாக இந்த கண்ணீர் வத்தும் அப்படின்னு தெரியாது. இவ்வளவுதான் உணர்ச்சி. அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கக்கூடியது. ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கோம், சுற்றுப்புற சூழலியல் சம்மந்தமான புத்தகம். என் மகஜே எல்லாரும் பேசணும், எல்லாம் பண்ணிடும். அடுத்த நிமிஷம் ஐயோ அப்படியா அப்படியான்னு சொல்லுவோம். அந்த படங்களை காட்டும்போது நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு தோணும், உடம்பெல்லாம் சிலிர்க்கும். இதெல்லாம் எவ்வளோ சத்தியமோ அவ்வளவு சத்தியம். அடுத்த நிமிஷம் இந்த மனசு பாறையாக மலடாக அப்படியே காஞ்சி போகிறதும், அடுத்த நாள் பொழப்புக்கு எல்லாரும் இறங்கி போகிறதும், அவங்கவுங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதும், அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறதும், அப்புறம் இருக்கவே இருக்க 1000 பழமொழிகள். இதெல்லாம் வாழ்க்கை தான்ப்பா, சகஜம்தான்ப்பா, அவன் தலையில் என்ன எழுதிச்சு. இந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்கக்கூடிய நம்மளை விட எத்தனையோ உத்தமமானவர்கள் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக விஷம் தெளித்தவங்க. ஏன்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தீர்மானம் இருந்தது, யாரை கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தீர்மானம் இருந்தது. வாழ வைக்கிறவனையும் நம்பி இறங்கி போகலாம், வீழ்த்துறவனையும் நம்பி இறங்கி போகலாம். வாழ வைக்க போகிறோமா விழ வைக்க போகிறோமா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் நெட்டை மரங்களென நின்று புலம்பக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய நம்மிடையே இந்த புத்தகம் எத்தனை பெரிய வரவேற்பு பெறும்னு எனக்கு தெரியாது. வெளியில் புத்தகம் விற்பனைக்கு இருக்குது, கண்டிப்பாக வாங்குவோம். அண்ட் இட்ஸ் நாட் அ பேஜ் டேர்னர். இன்னொன்று, நமக்குள்ள ஒரு குரூரமான ஒரு திருப்தி நமக்கு உண்டு. யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு கைவேறு கால் வேறையாக அருந்து தொங்கும் பொழுது பரிதாபம் தாங்காமல் அழுது மூக்கை உறிஞ்சிட்டு இறங்கி போயிடுறது. அதுக்கப்புறம் திரும்ப கூட கிள்ளி போட மாட்டோம் நம்ம. இதை மனசில் வச்சுட்டே தான் நான் சொல்கிறேன். நான் புத்தகங்களை பாராட்டுறதுக்காக வந்தது மட்டும் அல்ல. இது ஒரு போர்வாள் அப்படின்னு தெரிஞ்சால் போரிட தைரியம் வேணும், போர்வாளை கையில் எடுக்க தெரியணும், மனசு ரௌத்திரம் பழகி இருக்கணும், இறங்கி போராடக்கூடிய திண்மை மனதுக்கு வேணும். ஆனால் இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இயற்கை விஞ்ஞானியான நம்மாழ்வார் ஐயா அவர்கள் சொன்னது கூடவே நான் இன்னொன்னையும் சொல்கிறேன். குழந்தைங்க மனசு கஷ்டப்படும் போது அடுத்த நிமிஷம் கையை வடித்து எடுத்து ஆட்கொல்லிகளாகி அந்த மருந்துகளை சாப்பிட்றாங்க அப்படின்னு. நீங்கள் ஈரோடு போக வேண்டாம், திருப்பூர் போக வேண்டாம், கோயம்புத்தூரில் தான் இப்போது இனி ஒரு 2 மாதம் முடிஞ்சு நாங்கள் திரும்புறதுக்குள்ளே எங்களுக்கு பொங்கல்னு ஒன்று வரும். அப்போ நாங்கள்லாம் வீட்டு முற்றங்களை வழிப்போம். அதில் எங்களை மிஞ்சறதுக்கு ஆட்களே கிடையாது. வீடு பூசுறது, வீடு வழிக்கிறதுன்னு. மாடுகள் கிடையாது, மாடுகள் இருந்தாலும் அதுக்கு சாணிகள் போடுறதில்ல, போட்டாலும் அந்த சாணியாக இருக்கிறது இல்லை. இப்போ இந்த விஷயத்துக்கு வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் ஊரில் சாணிப்பொடின்னு ஒன்று விற்போம். நாங்கள் இந்த சாணிப்பொடி நல்ல ஒரு பச்சை கலர்லேயும் கிடைக்கும், ஒரு மஞ்சள் கலந்த பச்சையிலையும் கிடைக்கும். குழந்தைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் எலி மருந்து வேணும் அப்படின்னு கேட்டால் சந்தேகப்படக்கூடிய அந்த கடைக்காரர், பூச்சி மருந்து வேணும்னு கேட்டால் சந்தேகப்படக்கூடிய அந்த கடைக்காரர் கண்டிப்பாக சாணிப்பொடி வேணும் அப்படின்னு கேட்டால் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆக 15லிருந்து 21 வயதுக்குள்ளே மனது வெறுத்து போன பெண் குழந்தைகளோ, இல்லை 21லிருந்து 25க்குள்ளே கணவன் குடிச்சிட்டு வந்து கொடுமை தாங்க முடியாத பெண்களோ அடுத்த நிமிஷம் பண்ணக்கூடியது இந்த சாணிப்பொடியை கலந்து குடிச்சிடுறது. இந்த சாணிப்பொடியால் நீங்கள் வீட்டு வாசல் மெழுகினாலே 10 நாள் ஆகும் கையில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் போகிறதுக்கு. படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், ரொம்ப பக்திமான்களாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க வீட்டுக்கு வாசலில் சாணிப்பொடி மூழ்கி எல்லாம் அழகாக கோலம் போட்டு ஊர் தெய்வங்களெல்லாம் உள்ளே வர்றதுக்காக அவங்க வரவேற்பு கொடுக்கக்கூடிய இந்த அழகான காட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா மிக பாமரமான ஜனங்களும் அவர்களுடைய பெண்களும் இவங்க தான் இந்த சாணிப்பொடி பூசுவாங்க. காலெல்லாம் உள்ளே போயிருக்கும், கையிலெல்லாம் உள்ளே போயிருக்கும். இதை குடிச்சிட்டு வரவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு ஓடும் பொழுது ஆல்மோஸ்ட் தே வுட் ஹவ் சேஞ்ச்ட் க்ரீன் இன் கலர். அந்த பெண்கள் வயிற்று கழுவுறதுன்னு ஒன்று தொடங்குவாங்க. கழுவும்போது நுரைச்சி போயிட்டே இருக்கும். மிஞ்சினாங்கன்னா ரொம்ப நல்லது, மிஞ்சலை அப்படின்னா ஏன் மிஞ்சினோன்னு வருத்தப்படுற அளவுக்கு அந்த நோயினுடைய தீவிரம் இருக்கும். அந்த பெண்களுடைய வயிறு ஒரு பீ ஹைவ் மாதிரி, தேன் கூடு மாதிரி, புத்து மாதிரி கொத்தி கொதறப்பட்டிருக்கும். இதற்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து போராடின ஞாபகம் எல்லாம் உண்டு எனக்கு. வீட்டு என்ன மீறி பண்ண முடியும்? என் வீட்டுக்கு வாசலில் நான் சாணி போட மாட்டேன், அவ்வளோவே தான். இதை என்னால் பண்ண முடியும். அடுத்த வீடு பக்கத்து வீடுக்கு சாணி பூசக்கூடிய அந்த ஏழை பெண்மணி கைக்கு
ஒரு க்ளவுஸ் வாங்கி கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பாலித்தீன் பேப்பரை விட்டு இது பண்ண முடியும். அடுத்த நிமிஷம் அவங்க வெளியில் வந்து சொல்லுவாங்க, அப்படிலாம் பூசினா முக்கு முலையிலலாம் ஒழுங்காகவே மாட்டேங்குதுன்னு. அந்த பெண் வீட்டுக்கு போய் குழந்தைக்கு சாப்பாடு இப்போ செய்யும் பொழுது பச்சை பச்சையாக தான் அந்த சாப்பாட்டில் வரும். நகக்கண்ணில் இருக்கக்கூடியதெல்லாம் போகிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு என்மகஜை கேட்ட அடுத்த நிமிஷம் பொங்கி பிரவாகம் நம்ம மனசுக்குள்ளே போகும்போது ஒன்று ஞாபகம் வைக்கணும். ஊடகங்களில் யாரையாவது அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு காட்சி வந்தது அப்படின்னா எனக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபோன் வரும். என்ன அப்படின்னா, எந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள்? அதில் அவ்வளோ க்ளோஸ்அப்பாக காமிக்க மாட்டாங்களே, ரொம்ப பக்கத்தில் காமிக்கிறாங்க, அடித்தோம் முகம்லாம் பேந்து போகிற மாதிரி. மேடம் இந்த சேனல் பாருங்கள், இந்த சேனல் பாருங்கள். அந்த அளவுக்கு வன்முறையை அசை போட்டு ருசித்து உள்வாங்கி உடம்பு பூரா நஞ்சா மாறின எங்ககிட்ட ஆகாயத்துலேருந்து தூவி உடனே குழந்தைங்கள்லாம் குறைபட்டு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன பாதிப்பு வரும்னு நினைக்கிறோம்? இது மனமாற்றத்திற்கான ஒன்று. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு மாணவி சுவிட்சர்லாந்தில் பிஹெச்டி பண்ண போன போது இங்கே ஆய்வுக்காக வரக்கூடிய எந்த மாணவர்கள்கிட்டையும் நாங்கள் கேட்காத ஒரு கேள்வி, கேட்காத பல கேள்விகளை அவளை எந்த விஞ்ஞானியை தேடி போனாலும் அந்த விஞ்ஞானி கேட்டதுக்கப்புறம் கடைசியாக அவளை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ ஹவ் செலக்டட் யூ, டூ யூ நோ வை? தெரியல. ஏன்னா இங்கே நாங்கள் அந்த கேள்வி கேட்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தெரியும் இதற்காகலாம் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஐ ஹவ் செலக்டட் யூ, டூ யூ நோ வை? அண்ட் ஹர் ரெஸ்பான்ஸ் வாஸ், ஐ டு நாட் நோ. என்ன பதில் அந்த விஞ்ஞானி சொன்னார் தெரியுமா? ஐ ஹவ் செலக்டட் யூ பிகாஸ் யூ ஆர் அ குட் இண்டிவிஜுவல். சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஷுட் நாட் கோ இன் டு தி ஹேண்ட் ஆஃப் பேட் பீப்புள். நம்மாழ்வார் ஐயா பயந்தது அதுதான். யார் கைக்குள்ள விஞ்ஞானம் போகக்கூடாதுன்னு இருக்கு, யார் கைக்குள்ள அரசியல் போகக்கூடாதுன்னு இருக்கு, யார் கைக்குள்ள எதெல்லாம் போகக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் இங்கே உட்காந்து கேட்கக்கூடிய நாம் எல்லாரும் யார் யார் கைக்குள்ளே போகக்கூடாதோ அவங்க போய் அவங்க கையை பிடிச்சி, முடிஞ்சால் காலை பிடிச்சி, கைகளை பிரித்து என்னெல்லாம் அவங்க கைகளுக்கு போகக்கூடாதோ அதை கொடுத்து பத்திரமா வச்சுக்குங்கன்னு சொல்லி நல்வாழ்த்து பாடி கழுத்துக்கு மாலை போட்டு திரும்பி வரக்கூடிய நபர்கள். இதை கொண்டு போய் உங்களால் படிக்க முடியும்னா பாருங்கள். நான் இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன், இது அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடியது. சரி, ஏன் மொழி பெயர்க்கணும்? அது ஒன்று இருக்கு இல்லையா? why should you translate and what do you translate? இது வரைக்கும் மொழிபெயர்த்தது எத்தனையோ சிற்பியினுடையது எல்லாம் பட்டியல் போட்டு கொடுத்தோம். எதை மொழிபெயர்த்திருக்காரு? வாட் கம்பெல்ஸ் அ ரைட்டர்? என்ன ஆகுது? எனக்கு இந்த என்மகஜே அப்படிங்கிற பேரை சிற்பி எப்போ சொன்னாருன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வராரு, நாங்கள் ஒரு ட்ரெயினுக்காக போகிறோம். பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்களுடைய முதுகு வலி, முட்டி வலி, எல்லா வலிகளை பற்றியும் ஒரு நிமிஷம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்மகஜேன்னு ஒரு இடம், என்மகஜேன்னு ஒரு புத்தகத்தை நான் மொழிபெயர்க்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு இந்த புத்தகம் என் கைக்கு வந்தது, இதை பற்றி பேசுங்க. கம்மிங் பேக் டு இட், என்னது மொழிபெயர்ப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் எதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வெறும் வார்த்தைகளை ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு தூக்கி கொண்டு போனால் அது மொழிபெயர்ப்பு அல்ல. பெயர்க்கிறது அப்படின்னா வேரோடு சேர்த்து தான் எடுத்தாகணும். வேரோடு சேர்த்து எடுக்கும்போது மண் மட்டும் கூட வராது, அந்த மண் பாஞ்சிருக்கக்கூடிய கலாச்சாரம் கூட வரும், மக்கள் கூட வருவாங்க, மொழி கூட வரும், உணவு கூட வரும், உடை கூட வரும், எல்லாம் கூட வரும். எதுக்கு மொழிபெயர்க்கிறோம்? யாருக்காக மொழிபெயர்க்கிறோம்? யூ திங்க் யூ ஆர் தி டார்கெட் ஆடியன்ஸ்? அம்பிகாசுதன் மாங்காடு அவரோட நான் பேசிகிட்டு இருந்தபோது கேட்டேன், நீங்கள் யார் படிக்கணும்னு நினச்சிங்களோ அவங்கக்கிட்ட போயிடுச்சா இந்த புத்தகம்? சிற்பி ஐயா கிட்டேயும் நான் அதே தான் கேட்குறேன். டு யூ திங்க் தீஸ் ஆர் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ்? உங்களுடைய இலக்கான வாசகர்கள் இவர்கள் மட்டும் தானா? படித்து முடித்து அவங்க வீட்டு ஷெல்ஃபில் இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய பைக்குள்ளே போகும், அவ்வளவே தான். 2 நாள் வருத்தப்படுவோம், 3ஆம் நாள் புத்திசாலியாக இருந்தால் சார்கிட்ட மறக்காமல் ஆட்டோகிராஃபும் வாங்கி வச்சுப்போம், an autographed version. வேர் ஷுட் இட் கோ? யாருக்காக எழுதப்பட்டது? யார்கிட்ட இது போகணும்? எங்களுக்கு முன்னால் போன தலைமுறை என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இலக்கியத்தில் சபரி எடுத்து தொட்டு தொட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்த்து ராமனுக்கு தேர்ச்சியானது, அது நடந்ததோ நடக்காததோ எனக்கு தெரியல, ஆனால் அந்த அன்பை நம்புகிறேன். மிக முக்கியமான ஒரு நபருக்கு வேணுங்கும்போது பார்த்து எடுத்த மாதிரி நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது எந்த அரசியல் இயக்கங்களும் உள்ளே வந்து கலப்படம் செய்யாத ஒரு கல்வி திட்டம்னு ஒன்று இருந்த போது வள்ளுவன்லேருந்து இதை எடுத்து கொடுக்கலாம், கம்பன்லேருந்து இதை எடுத்து கொடுக்கலாம், தற்கால இலக்கியத்துலேருந்து இதை எடுத்து கொடுக்கலாம், பாரதி இதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம். பாடத்திட்டங்களுக்குள்ள புத்தகங்கள் வந்து வகுப்பறைக்குள்ள ஆசிரியரோடு எல்லாருக்கும் வாக்குவாதம் இருந்த காலங்கள் ஒன்று உண்டு. இந்த புத்தகங்கள் வகுப்பறைக்குள்ளே வரலன்னா நான் எப்பவும் சொல்வேன்,
ஆசிரியர்களை பார்க்கும்பொழுது படைப்பாளர்களுக்கு எப்போவுமே ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும். யூ ஆர் வெரி அகாடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவன் கூட வகுப்பறைக்குள்ளே வந்திருக்கல அப்படின்னா காணாமல் போயிருப்பாங்கிறது தான் சத்தியம். மனப்பாட செய்யுளாகவாவது மக்கள் மனசுக்குள்ளே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ ரியலி வாண்ட் சம்திங் டு டேக் பிளேஸ், உண்மையாகவே அம்பிகாசுதன் மாங்காடு எழுதிய இந்த புத்தகம் சிற்பியினால் மொழிபெயர்க்கப்பட்டு அது போகணும் உள்ள அப்படின்னு சொன்னால், இதனுடைய டார்கெட் ஆடியன்ஸ் நீங்களோ நானோ அல்ல, வகுப்பறைகள். இது போகும்போது இதுக்கு முன்னால் ஒரு கோனார் உரை போயிடும், சகிச்சுக்கத்தான் வேணும். இது போகிறதுக்கு முன்னாலே இந்த புத்தகத்தின் பக்கத்தில் கூட போகாத நபர்கள் இதுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, சகிச்சுக்க தான் வேணும். 20 வரிகளுக்கு மிகாமல் கட்டுரைகள் எழுதப்படும், சகிச்சுக்க தான் வேணும். குமிஞ்சு பார்க்காம திருத்தப்படும், சகிச்சுக்க தான் வேணும். சம்பந்தம் இல்லாமல் மதிப்பெண்கள் வரும், சகிச்சுக்க தான் வேணும். ஆனால் 50 பேர் உள்ள ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் உண்மையாக இது எடுக்கும் பொழுது 5 பேர் மனசுக்குள்ளேயாவது இது போகும், 5 பேர் கையிலேயாவது இது போர்வாடாக மாறும். ஐ எம் நாட் அ பாலிசி மேக்கர், ஐ எம் அ பாலிசி இம்ப்ளிமெண்டர். யாரோ ஒருத்தர் சட்டத்தை இயக்க, யாரோ ஒருத்தர் புத்தகத்தை கொடுக்க, யாரோ ஒருத்தர் பரீட்சையை சொல்ல, பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மட்டும்தான். என்னால் இன்னொரு வீச்சு முடியும். சிற்பி ஐயா என் கையில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த புத்தகம் அவருடைய அனுமதி கூட இல்லாமல் இன்றைக்கி தான் அஃபிஷியலாக வெளியிடுறீங்க. நான் இதை அன்அஃபிஷியலாக வெளியிட்டுட்டேன். இது ஒரு 10 குழந்தைங்க கைக்கு போயாச்சு. 10 குழந்தைங்க இதை பற்றி தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான் முடியும். மேத்தா ரொம்ப அழகாக சொல்வார், எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, ஒரு சமுதாயம் அப்படிம்பார். இந்த எழுத்து விதையை உங்களால் இதய மண்ணில் தூவ முடியும்னா, இருக்கு பெஸ்டிசைட் போட்ட எழுத்து விதை தான், தூவ முடியும்னா செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயம். கம்மிங் பேக் டு டிரான்ஸ்லேஷன், யாருக்காக மொழிபெயர்க்கிறீங்க, எதை மொழிபெயர்க்கிறீங்க, எப்படி மொழிபெயர்க்கிறீங்க, மிக முக்கியமான விஷயம். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத பற்றி தொல்காப்பியன் காலத்திலே வந்தாச்சு. தொல்காப்பியரே கொண்டு வந்தாச்சு, மூல நூலை எப்படியே தழுவி எடுக்கிறது என்ன, தானாக எடுக்கிறதுன்னு. ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா ட்ரைடன் ரொம்ப அழகாக சொல்வார், மெட்டாஃப்ரேஸ் அப்படின்னு சொல்வார். மெட்டானாலே ரொம்ப சின்னது, மெட்டாஃப்ரேஸ் வார்த்தைக்கு வார்த்தை மூல நூலை புரட்டி 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 போடுறது. அது என்னவா மாறும் அப்படின்னா, அதனுடைய எல்லா அழகிய தன்மையும் மாறி அக்கு வேற ஆணி வேறையா அழகான பூவை எடுத்து ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு அள்ளி இதுகளெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த மாதிரி மாறிடும். இட் வில் பிகம் அ கேரிகேச்சர், இட் வில் பிகம் அ ட்ராஜடி, மிகப்பெரிய ஒரு சோக சம்பவமாக மாறும். ரெண்டாவது ஒன்று இருக்குது, பேராஃப்ரேஸ். அதனுடைய ஆழத்தை வாங்கிட்டு, அதனுடைய அழகை வாங்கிட்டு இந்த மொழிக்கு அதை கொண்டு